ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதாவது போகிறோம்னா குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிச்ச நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே சண்டைகளும் சர்ச்சைகளும் தான் போயிட்டு இருக்குது. இப்போ தான் சண்டைகள்லாம் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி விசஸ் டாப் குக்கு டூப் குக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்குது. அந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக வசந்த் வசி எலிமினேட் ஆனார். அவர் எலிமினேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சாலின் ஜோயோக்கு பெரிய கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸாக வந்துச்சு. நீங்கள் எப்படி சாலின் ஜோயோ எலிமினேட் பண்ணாமல் வசந்த் வசி எலிமினேட் பண்ணலாம்? வசந்த் வசி செஃப் ஆஃப் த வீக்லாம் வாங்கியிருக்காரு. சாலின் ஜோயோக்கு சமைக்கவே தெரியல. அவங்க இந்த வரைக்கும் ஷோவில் நினச்சிருக்காங்க, அலைவாக இருக்காங்க. ஆனால் வசந்த் வசி சம்மந்தமாக தூக்கிட்டீங்க, அப்பாவி மனுஷன் போய் தூக்குறீங்க. உங்கள் கண்டென்ட்டுக்காக தான் இந்த குக் வித் கோமாளி ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு இந்த மாதிரி ஸ்கில் உள்ளவங்களாம் நீங்கள் தூக்கிடுங்க ஷோட்டு, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஜாலின் ஜோயாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் கமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா திட்டி அள்ளாங்க. அந்த நிலையை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒன்று அந்த எபிசோடுக்கு ஜாலின் ஜோயா வரல. அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஜாலின் ஜோயா நீங்கள் ஒரு எபிசோடில் வரல, நீங்கள் வந்து குக் வித் கோமாளி போயிட்டீங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் மாதிரி சொல்லியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஜாலின் ஜோயா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து குக் வித் கோமாளிலாம் போகல, எனக்கு உடம்பு சரியில்லை, குக் வித் கோமாளி நான் போக மாட்டேன், நான்லாம் போகலை, நான் உங்களுக்காவது இந்த ஷோவில் ரைட்டில் அடிப்பேன், கண்டிப்பாக அந்த ஷோவில் நினைச்சு நிற்பேன், நல்லா குக்கிங்லாம் நிறைய கற்றுக்குவேன், அந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ்க்கு ஆங்கிரி ரிப்ளைலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லூஸ் பசங்களை கதறிக்கிட்டே இருக்கீங்கடா, என்ன தப்பு தப்பாக பேசிட்டே இருக்கீங்கடா, நான் எப்படி அந்த ஷோவில் ஜெயிச்சு காட்டுவேன், அந்த மாதிரி லூஸ் குத்தனமாக நிறைய பேருக்கு ஜாலின் ஜோயோட இன்னசென்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. சில பேர் ஜாலின் ஜோயை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, சமைக்கவும் தெரியலை, போட்டு எல்லாரையும் திட்டுது, பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுது, ஷோவில் எதுக்கு இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஜாலின் ஜோயா இருக்கிறது பிடிச்சதா இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க.